Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 10, Chapter 7 Mensuration Exercise 7.2 இருக்கிற all 10 questions solutions பார்க்க போறோம். Already 7.1 complete பண்ண வீடியோக்கான links descriptionலயும் sideல iCardலயும் தரேன். பார்க்கலனா அதை பார்த்துட்டு you can continue here. Before getting into the class, if you are new to our channel, please do subscribe and hit the bell icon so that whenever I am posting videos, you will get the notifications to watch. Let's start the class now. Now first question, a deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. ஸோ இது என்ன சொல்கிறாங்க புரியுதா, ஒரு கிணறு தோன்றாங்க, அந்த தோண்டின அந்த எர்த்து அந்த மண்ணை வச்சு அப்படியே மேலே வந்து செவரு கட்டுறாங்க, ஓகேவா. ஸோ அந்த செவரோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு அப்போ என்ன தெரியணும்னா எவ்வளோ மண் எடுத்தாங்கன்னு தெரியணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன் த ஷேப் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் தான், ஓகேவா. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கும். ஸோ கிவன், ஓகே. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இன்னர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 10ன்னா அப்போ ரேடியஸ் எவ்வளோ வரும், நமக்கு 5 மீட்டர் வரும், ஓகே. அண்ட் தென் ஹைட் எவ்வளோ, 14 மீட்டர் ஹைட்டு. அதாவது இந்த ஹைட்டுன்றது என்னென்னா குழி தோணுது, ஓகே. ஸோ அந்த ஆழத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட் வந்து 14 மீட்டர். நான் இப்போ இதுக்கான ஃபார்முலா, அதாவது வால்யூமுக்கான ஃபார்முலா, வால்யூம் சிலிண்டர் ஃபார்முலா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு தெரியும்ல. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நீ கண்டுபிடிக்கும் அதில். ஸோ என்ன வரும், 22/7 இன்ட்டு ஆருடைய வேல்யூ வந்து 5. ஸோ 5 × 5 அண்ட் தென் ஹெச்சுடைய வேல்யூ 14. ஸோ இப்போ இதை நீ கேன்சல் பண்ணணுங்க என்ன கிடைக்கும், இது வந்து 2 டைம்ஸ் வருமா. ஸோ 22 × 5 வந்து 110 இன்ட்டு இது ஒரு 10 வரும். ஸோ 1100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து கிணறு தோண்டின அந்த மண்ணுடைய வால்யூம், புரியுதா. தோண்டினாங்கல்ல அதோட வால்யூம் இதுதான். இப்போது இதை தான் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, செவரு கட்டுறாங்க. ஸோ அந்த செவரு கட்டும்போது அது என்ன ஷேப்பில் இருக்கும், உனக்கு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்கும், புரியுதா. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1100 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா. ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னு பாரு. ஃபஸ்ட்டு எழுதிக்கோ வால்யூம் ஆஃப், ஓகே, வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருக்கு நான் போகிறேன். ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கிறேன் நான், நீ ஃபுல்லாக எழுதிக்கோ. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து 1100, இதுதான் வந்து 1100. ஏன் இது 1100? ஏன்னா என்ன வால்யூம் என்ன மண் எடுத்தாங்களோ அதை வச்சு தான் உனக்கு என்ன பண்ணுறாங்க, சைடில் செவரு கட்டுறாங்க. ஸோ அந்த வால்யூம் இந்த வால்யூம் ரெண்டுமே உனக்கு சேம் தான், புரிஞ்சுதா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பையோடைய வேல்யூ நம்ம அசிஷன் என்ன போடுவேன், 22/7 போடுவேன். வெளியே ரேடியஸ் உனக்கு எவ்வளோ கிடச்சிது, 10 கிடச்சிதா. அதே மாதிரி இன்னர் ரேடியஸ் எவ்வளோ வரும் உனக்கு, அங்கே ஆஃப் 2 டைம்ஸ் தான் வரும் எக்ஸாக்டாக. ஸோ உனக்கு இது வந்து என்ன வரும், 5 ஸ்கொயர். அண்ட் தென் ஹைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இஸ் ஈக்குவல் டு 1100. ஸோ இதில் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 22/7 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், 75 வருமா. அதாவது 100 ஸ்கொயர் மைனஸ் 25, அதாவது 100 மைனஸ் 25 வரும், ஓகே. இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1100 வரும். இப்போ ஹெச்சை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே வந்து என்ன பண்ண, ரைட் சைடில் மூவ் கொண்டு போ. 7 கீழே இருக்கிறது அப்படியே மேலே போயிடும். இந்த 2275 உனக்கு கீழே வந்துடும், ஓகேவா. இப்போ இதுக்கு ட்ரை டு கேன்சல் த நம்பர்ஸ். இதெல்லாம் பாசிபிள் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாரு. இதை வந்து நீ டேரெக்டாகவே 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 11s ஆர், இது வந்து 1 11s ஆர் 11, இது 0 வரும். அகெயின் இங்கே 2வும் 50 வருமா. அகெயின் இந்த 50 75 நீ வந்து என்ன பண்ணலாம், 25ல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2, இது வந்து என்ன வரும், 3 வரும். ஸோ 7 2s ஆர் 14/3 கிடைக்குமா, 14/3. ஸோ 14/3னா உனக்கு என்ன வரும், 4 3s ஆர் 12, ரிமைனிங் 2 வரும். 6 3s ஆர் 18, 6 3s ஆர் 18 இது போயிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் ரைட் திஸ் ஆஸ் 4.67 மீட்டர். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஹைட் ஆஃப் தட் என்னது, எம்பேக்மெண்ட். எம்பேக்மெண்ட்னா சுத்து செவரு இருக்குல்ல, அதுதான். ஸோ அதோட ஹைட் வந்து 4.67 மீட்டர். இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாரு. A cylindrical glass with diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm, height 4 cm is immersed it completely. Calculate the rise of water in the glass. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. என்னென்னா ஒரு கிளாஸ் இருக்குது, ஓகேவா. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது. அதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாட்டர் இருக்குது. ஸோ அது உள்ளே வந்து ஒரு சின்ன மெட்டல் போடுறாங்க. அது மெட்டல் இன்செர்ட் பண்ணும்போது தண்ணியோட ரைஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. தண்ணியோட ரைஸ் எவ்வளோ, அதாவது ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், இப்போ உள்ளே நீ என்ன மெட்டல் போடுறியோ அதோட வால்யூமும் அங்கேருந்து ரைஸ் ஆகிற வால்யூமும் உனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர்கள் கொடுத்துருக்காங்களா, ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் சம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பாரு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இல்லைனா தமிழ் இது இங்கே கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதை படித்து தெளிவுபடுத்திக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னா டேரெக்டாக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறோம். ஓகே, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்டு. ஓகே, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ்டு, அதாவது எவ்வளோ தண்ணி உயர்ந்திருக்கோ அது வந்து எக்ஸாக்ட்லி எதோட வால்யூம் ஆஃப் அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், அதாவது எந்த மெட்டலையும் உள்ளே போடுறியோ அதோட வால்யூமும் தண்ணி ரேஸ் ஆன வால்யூமும் உனக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு தெரியுமா? ஸோ நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா R2 R1 அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். அதாவது வாட்டருக்கு வந்து நான் R2 H2 யூஸ் பண்ண போகிறேன், அந்த மெட்டலுக்கு வந்து R1 H1 அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். நீ எப்படி ஒன்று யூஸ் பண்ணலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பை R2 ஸ்கொயர் H2 இஸ் ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர் H1 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். நீ எழுதுறது தான் முன்னாடி கொண்டு எழுதுக்கோ, லேட்டாக ஹைட் ஈக்குவல் டு லேட் ஆர் ஈக்குவல் டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. இப்போ பை ரெண்டு சைட்லேயுமே இருக்குல்ல, அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ நோ யூஸ். ஓகே, இவ கான்ஸ்டன்ட் தான், நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ R2 ஸ்கொயர் அப்படின்றது இங்கே இந்த வாட்டரில் வந்து எவ்வளோ ரேஸாக இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? அப்போ எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க உனக்கு, டயாமீட்டர் 20 கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நீ என்னோட ரேடியஸ் வந்து எவ்வளோ வரும் உனக்கு, 10ன்னு வரும். ஓகே, ஸோ 10 ஸ்கொயர், அதோட ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ H2 அப்படியே வச்சுக்கோ. அதுமாதிரி இங்கே அந்த மெட்டலுடைய ரேடியஸ் அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ உனக்கு 5 ஸ்கொயர் அண்ட் 4. ஸோ இங்கே என்ன வரும்போது உனக்கு 100 இன்ட்டு H2 இஸ் ஈக்குவல் டு, இதுவுமே உனக்கு 100 தான். ஸோ H2 ஈக்குவல் டு 100/100. கேன்சல் பண்ண என்ன வரும், 1 தான் வரும். ஸோ எவ்வளோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு உனக்கு, வெறும் 1 சென்டிமீட்டர் தான் வந்து உனக்கு வாட்டர் லெவல் ரேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து ரிசல்ட் எழுதிக்கோ, த வாட்டர் லெவல் ஹாஸ் ரேஸ்ட் 1 சென்டிமீட்டர் இன் தி சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் அப்படின்னு எழுதிக்கோ. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் நீ வந்து 2 சிலிண்ட்ரிக்கல் வந்து நீ கம்பேர் பண்ணுற, அதை கம்பேர் பண்ணும்போது 2 ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டதால நீ டேரெக்டாகவே உன்னுடைய வேல்யூஸை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது லெஃப்ட் சைடில் வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுடைய வால்யூம், அகெயின் ரைட் சைடில் நான் சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூ எல்லாமே உன்னுடைய மெட்டலுடைய வேல்யூஸ். ஓகேவா? ஸோ மாற்றி பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் வராது. கிளியர்? Now we'll move on to third question. Now third question, if the circumference of conical wooden piece is 484 cm, then its find volume when its height 105 cm. So this sum is based upon conical. So first two sums வந்து cylindrical பார்த்தோம், இது வந்து conical. ஓகேவா? அதோட circumference கொடுத்துருக்காங்க. So given, ஓகே, C circumference வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 484 சென்டிமீட்டர். அந்த கோனிக்கலோட ஹைட் வந்து 105 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வால்யூம் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், ஹைட்டும் ரேடியஸும் தெரியணும்ல. பட் நமக்கு ஹைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, கோனிக்கலோட சர்க்கிள்னா என்ன, அது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தானே. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ரேடியஸ். ஸோ அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு 484. சர்க்கிள் தானே, கோனிக்கல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கோனிக்கலுடைய பேஸ் உனக்கு என்னவாக இருக்கும், உனக்கு சர்க்கிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க பார்ப்போம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 484. ஓகேவா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 484 இன்ட்டு 7/2 இன்ட்டு 22. அதாவது இந்த 7 இங்கே மேலே போய்டும், 222 இங்கே கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு ட்ரை டு கேன்சல் த நம்பர்ஸ் நவ். இந்த 22 இதுவும் என்ன கேன்சல் பண்ணலாம், 11 டேபிளில் பண்ணுறேன். ஸோ 2 11s ஆர் இது 44. அகைன் இந்த 2 பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், 22 வரும். அகைன் இந்த 2 பண்ணால் 11 கிடைக்கும். ஸோ 11 இன்ட்டு 7 உனக்கு என்ன வரும், 11 7s ஆர் 77 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நமக்கு ரேடியஸ் கிடச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 77 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 105 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா வால்யூம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்ன ஃபார்மில் வரும், வால்யூம் ஆஃப் கோனுக்கும் வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? என்ன 1/3. ஸோ 1/3 ஆஃப் πr ஸ்கொயர் h. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 1/3 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஆர் எவ்வளோ 77. ஸோ அதை 2 டைம்ஸ் எழுது. இது மல்டிபிகேஷன் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஹெச்சோட வேல்யூ வந்து 105. ஓகேவா? இப்போ இதெல்லாம் பாசிபிள், அதை கேன்சல் பண்ண பார்ப்போம். இது 7 இது கேன்சல் பண்ணால் உனக்கு 11 டைம்ஸ் வரும். அதேமாதிரி இந்த 3 இங்கே பண்ணலாம், கேன்சல் லாஸ்ட்டில் பண்ணலாம். ஸோ 3 3s ஆர் இது வந்து 1. ஓகேவா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ்லாம் உனக்கு ரிமைனிங் இருக்கோ அது மொத்தம் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது இதெல்லாம் இருக்குது, 22 இருக்குது, அப்புறம் ஒரு 11 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 77 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 35 இருக்குது. ஓகேவா? இந்த 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு உனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 6521
90 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்கள் சைடில் வந்து போட்டு பார்த்துக்கோ. இதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர், வால்யூம் ஆஃப் இந்த கோனிக்கல் வுட்டன் பீஸ். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு fourth question now. Now question number 4. A conical container is fully filled with petrol, radius 10 meter, height 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute, how many minutes the container will be emptied? Round of your answer to the nearest minute. ஓகே, ஒரு கிலோமீட்டர் இந்த பெட்ரோல் வந்து என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்றதான் கேட்குறாங்க அவங்க. அதோட ரேடியஸ் ஹைட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு we need to find the volume. ஓகேவா? ஃபஸ்ட்டு we need to find the volume. ஸோ எவ்வளோ வால்யூம், எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ அதுதான் வந்து 25 cubic meter per மினிட்டுக்கு வெளியில் போகுது. ஸோ நம்ம டைம் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த வால்யூம், தென் வில் ஃபைண்ட் தி டைம் தேர். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் தானே அது. ஸோ உனக்கு எனாஃப் டேட்டா இருக்கா? இருக்குது. ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர், ஹைட் வந்து உனக்கு 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வால்யூம் எப்படி கண்டுபிடிப்ப? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது என்ன? 10 ஸ்கொயரா? ஸோ 10 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் எவ்வளோ? 15. ஸோ இது கேன்சல் பண்ணால் உனக்கு 5 டைம்ஸ் வரும். இது 100. ஸோ 500 பை கிடைக்கும். ஓகேவா? நான் பையோட வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ணல, ஜஸ்ட் அந்த பையை மட்டும் அப்படியே வச்சுக்கோ. ஓகே, ஸோ வால்யூம் வந்து 500 பை. ஓகேவா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு எம்டி. ஓகே, தட் இஸ் டு எம்டி 25 மீட்டர் கியூப். அதாவது 25 மீட்டர் கியூப் வந்து உனக்கு வெளியில் போகிறதுக்கு இட் டேக்ஸ் 1 மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது 1 மினிட்ல 25 மீட்டர் கியூப் ஆஃப் ஆயில் வந்து வெளியில் போகுது. அப்போது நமக்கு இவ்வளோ போகுது அப்படின்னா, அதாவது இது வந்து என்ன மீட்டர் கியூப் தானே, அப்போது 500. ஓகேவா? அப்போ 500 மீட்டர் கியூப் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, வெரி சிம்பிள், டைம் டேக்கன் போட்டுட்டு டிவைட் பண்ணு. ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 500 பை பை 25. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணல, உங்கள் ஆன்சர் கிடைச்சிடும். 500 இன்ட்டு 22/7 அப்படியே இங்கே போட்டுக்கலாம், இங்கே 25 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ட்ரை டு கேன்சல் த நம்பர்ஸ். 25ல் எத்தனை டைம்ஸ் வரும்? இது 20 டைம்ஸ் வரும். வேறு ஏதாவது கேன்சலேஷன் பாசிபிள் இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ உனக்கு மீதி உனக்கு என்ன இருக்குது? 20 × 22 வந்து 440 வருமா? ஸோ 440/7 வரும். அந்த 440/7 நான் இங்கே போடுறேன் பாரு. இந்த டிவைட்டாக நீயே போட்டுக்கலாம், சரியா? இருந்தாலும் நான் போட்டு காட்டுறேன். 6 7s are 42, இது ஒரு 2 வரும். அடுத்து 1 7s are 7 வரும். சாரி, 2 7s are 14 வரும். 2 7s are 14 வரும். ஸோ 6, இங்கே டாட்டு ஒரு 0 வச்சுன்னா 8 7s are 56 வரும். அகைன் 4 வரும். ஸோ இது போயிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ 62.8ன்னு போயிட்டு இருக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னால் உனக்கு 63 மினிட்ஸ் வரும். ஓகேவா? 63, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து 5 மேலே இருந்தால் நீங்கள் ஒரு ஹோல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 62.8 அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக 63. கொஸ்டினில் கொடுத்துருக்குது என்னது? ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் தான் கொடுத்துருக்கான். ஓகே, அந்த எக்ஸாக்ட் எழுத தேவையில்ல. ஸோ 63 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த 500 பை லிட்டர் பெட்ரோல் வெளியில் போகிறதுக்கு உனக்கு 63 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ வில் கோ டு 5th question now. Now question number 5. A right angle triangle whose sides are 6, 8, 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. Find the difference in volumes of the two solids so formed. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம் நம்ம. அங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து we are going to find volumes. ஓகேவா? ஸோ 6, 8, 10. ஓகே, ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி இங்கே போடுறேன் பாரு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே 6, இங்கே 8, இங்கே 10 போகிறேன்னு வச்சுக்கோ. செகண்ட் கேஸில் வந்து என்ன மாறுதுன்னா அதே 10 அங்கே அப்படியே தான் இருக்கும். இது 8, இது 6 மாறுது. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ட்ரையாங்கிள், சேம் ட்ரையாங்கிள் தான். பட் அது வந்து ரிவால்வ் பண்ணுற, அதாவது ரொட்டேட் பண்ணுற பேஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணுறேன்னா சொல்யூஷன் எழுதிக்கோ. ஓகே, கேஸ் 1. ஓகே, கேஸ் 1ல் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் வால்யூம் ஆஃப், என்ன ஷேப் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ரிவால்வ் ஆகும்போது என்ன ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும்? கோன் வந்து ஃபார்ம் ஆகும், அதானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் ஆஃப் கோன். ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் 1ன்னு கூட போட்டுக்கோ. ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் 1 அப்படின்னு போட்டுட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? அந்த 10 வந்து நமக்கு சமுக்கு எதுக்கும் எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஒன்லி ரேடியஸும் ஹைட்டும் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் ரேடியஸ் 6, ஹைட் 8ன்னு போடுவேன். செகண்ட் கேஸில் ரேடியஸ் 8, ஹைட் வந்து 6 அப்படின்னு போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/3 இன்ட்டு
22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன டேரெக்டாக நான் போட்டுறேன் 36 இன்ட்டு 8. ஓகேவா, இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா பாரு. ஒரே ஒரு கேன்சலேஷன் தான் பாசிபிள். இந்த 3யும் 36 தான் கேன்சல் பண்ணலாம். மொத்தம் எந்த கேன்சலேஷனும் பாசிபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 22, 12, 8 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 2112/7 வரும். நீ 7ஆல் நீ டிவைட் பண்ணுனா 301.71 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோனுடைய வால்யூம். முடிஞ்சுதா? இப்போது செகண்ட் கோனுடைய வால்யூம் கண்டுபிடிக்க போகிறேன். அதுதான் நான் கேஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். கேஸ் 2ல் வந்து உனக்கு அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த ரேடியஸ் ஹைட்டாகவும் அந்த ஹைட்டு ரேடியஸாகவும் மாறும். ஓகேவா, ஸோ இந்த டைமில் வந்து வால்யூம் ஆஃப் கோன் 2, ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் 2 அதே ஃபார்முலா தான். ஸோ டேரெக்டாக நான் எழுதிடுறேன். 1/3 இன்ட்டு இங்கே எழுதிக்கோ, r is equal to 8 சென்டிமீட்டர், h equal to 6 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும் இங்கே 1/3 22/7 ஆர் ஸ்கொயர் என்ன வரும், ஃபார்மெட்டில் 64 வரும். இது வந்து உனக்கு 6 வரும். ஸோ இங்கேயுமே இதையும் நீ கேன்சல் பண்ணால் உனக்கு 2 கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பர் நீ மல்டிப்ளை பண்ணும்போது 22, 64 என்ன வரும் 128, இது வந்து 2, 6, 1, 8, 2 வரும். ஓகேவா, இது 4 மல்டிப்ளை பண்ணால், அதாவது 3 மல்டிப்ளை பண்ணால் 2816 வரும், டிவைட் பை 7. ஸோ இதையுமே நீ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. இதுக்கான ஆன்சர் வந்து உனக்கு 40 என்ன வரும் 2.2 அது அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ 402.29 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, நீ டிவிஷன்லாம் ரஃப் காலம் நீ போட்டு பார்த்துக்கோ. 7 டேபிள் தானே, நீ சிம்பிள் டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொட்டேட் ஆகும்போது வர வால்யூம் வந்து 301.71 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் டைம் வந்து 402.20. சி உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, ஷேப் வந்து சேம் தான். நீ வந்து இங்கே எல் மாதிரி இருக்கிறது இங்கே டா மாதிரி மாற்றிடுற. ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான். ஏன்னா இந்த 10 மாறாது உனக்கு. ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணால் கட் பண்ணிப்பாரு. நீ வந்து இதை அப்படியே திருப்பி வச்சுனா உனக்கு இது கிடைக்கும். ஓகேவா, ஸோ 2 விதமாக நீ ரொட்டேட் பண்ணும்பொழுது அதுக்கான வால்யூமில் வந்து உனக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட்டில் வந்து ரேடியஸ் 6ஆகவும் ஹைட் 8ஆகவும் இருக்குது. செகண்டில் வந்து ரேடியஸ் 8ஆகவும் ஹைட் வந்து 6ஆகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உனக்கு வால்யூம் வந்து வேரியேஷன் இருக்கும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த 2 வால்யூம் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ண போகிற, நீ ஜஸ்ட்டு செப்பரேட் பண்ண போகிற. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணு 402.29 மைனஸ் 301.71. இது நீ செப்பரேட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன வரும் 8,500. ஸோ 100.58 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம்ன்றதால நீ என்ன பண்ணணும், கியூபிக்கல் யூனிட் தான் எழுதணும். நல்லா பார்த்துக்கோ. இதே மாதிரி ஒரு சம் தான் நம்ம லாஸ்ட் எக்ஸைஸ் 7.1லேயும் போட்டோம். அங்கே வந்து நம்ம கம்பேர் பண்ணோம், ஐ திங்க் சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணோம். இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூமை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 5th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6. தி வால்யூம்ஸ் ஆஃப் 2 கோன்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ் 3600 சென்டிமீட்டர் கியூப் and 5040 சென்டிமீட்டர் கியூப். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கோன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். அந்த 2 கோனுக்குமான ரேடியஸ் சேமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த 2 கோனுக்கான ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கான வால்யூமும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அதோட ஹைட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ சிம்பிளாக நான் ஒரு சின்ன ரெஃபர் போடுறேன். என்ன ஒரு சின்ன இப்படி ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா, இப்படி ஒரு கோன் இருக்குது, இதோட ரேடியஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கோன் இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் பெருசாக நான் போடுறேன் அப்படின்னா இது வந்து 3600 கொடுத்துருக்காங்க, இது வந்து 5040 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டோடைய ரேடியஸ் சேம் தான். வால்யூம் நம்ம கொடுத்துட்டாங்க. அதோட ஹைட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் கிவன். இப்போ 2 இருக்குல்ல, அதாவது 2 கோன் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா V1 V2 எடுத்துகிறேன். ஸோ வால்யூம் 1 வந்து உனக்கு 3600 சென்டிமீட்டர் கியூப் and then volume 2 வந்து 5040 சென்டிமீட்டர் கியூப். ஸோ 2 வால்யூமே நான் வந்து எடுத்துக்கிறேன். and then R வந்து உனக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ therefore I can write this as R1 is equal to R2. ஓகேவா, இப்போ வால்யூம் சைடுக்கான இப்போ ஹைட்டுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ நான் எப்படி எடுத்துலாம்னா ரேஷியோனா என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் டிவைட் தானே பண்ண போகிறேன். அப்போ ஜஸ்ட் டேரெக்டாக எழுதிக்கோ டு ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் ஹைட். ஓகேவா, ரேஷியோ எப்படி ரெடி பண்ணால் 1/3 pi R1 square H1 divided by 1/3 pi R2 square. பட் R2 R1 சேம் தான், அதனால் நான் இங்கேயும் R1 square H2 அப்படின்னு போகிறேன். இப்போ நல்லா பாருங்க, இது வந்து என்னது ஆக்சுவலாக 3600
பை 5040. அதாவது வால்யூம்க்கான ஃபார்முலா எழுதிட்டு அதோட வால்யூம் நான் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே நல்லா பாரு, 1/3 1/3 கேன்சல் ஆகிடும், பையுமே கேன்சல் ஆகிடும், ரெண்டு ரேடியஸும் சேம் இருந்தால் அதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதை ரைட் சைடில் கேன்சல் பண்ணி பார்ப்போம், என்ன கிடைக்கும், ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இது வந்து 9 டேபிள் வர நம்பர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து 40, 4 9s are 40. அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும் உனக்கு, 5 9s are 45, ரிமைனிங் 5 வரும் 6. அகைன் 40 56 எந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம், 8 டேபிள் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 8s are 7 8s are. ஸோ ஜஸ்ட் உனக்கு 5:7 தான் வருது. ஸோ h1 by h2 is equal to 5/7, which implies என்ன ரேஷியோ வருது, அதோட ஹைட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, 5:7 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 6th question. Now question number 7. If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. இங்கே பாரு, லாசமில் போட்ட மாதிரி தான், பட் அங்கே கோன், இங்கே ஸ்பியர், அங்கே வந்து ஹைட்டுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து வால்யூம்க்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ்க்கான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இது ரேடியனா என்னது, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ், இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நீ டேரெக்டாக சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உனக்கு வால்யூம்க்கான ஸ்பியர் ஃபார்மில் தெரியல, அதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இது கிவன், ஓகே, R1 by R2, அதாவது ரேடியஸ் தான் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது, 4/7 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா, 4/3 pi r³ அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம சம்மில் வந்து என்ன கேட்குறாங்க, ரெக்வயர்ட் ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ ரெக்வயர்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், நீ டிவைடில் எழுதிக்கோ, 4/3 pi r1³ by 4/3 pi r2³. இப்போது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 4/3 கேன்சல் ஆகிடும், பையுமே கேன்சல் ஆகிடும். இது ரிமைனிங் இருக்கிற நம்பருக்கு நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுற. அப்போ என்ன வரும்னா, உனக்கு ஆக்சுவலாக நீ என்ன எடுத்துருக்கலாம்னா 4x 7x எடுத்து போடலாம். ஸோ நாட் அன் இஷ்யூ, ஏன்னா நீ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தாலும் உனக்கு அது வந்து கேன்சல் தான் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணலாம், நீ 4³ போடுவியா. ஸோ 4³ by 7³ அப்படின்னு போடுவேன். அப்போ என்ன வால்யூம் ரேஷியோ வரும், 64:243 வரும். அதாவது 4³ என்ன 64, 7³ என்ன 243. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம், கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு முடிச்சு. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஏன்னா உனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே உனக்கு கேன்சல் ஆகிடுச்சு, கான்ஸ்டண்ட்டாக கேன்சல் ஆகிடுச்சு, பையுமே உனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீ என்ன பண்ணுற, டேரெக்டாக க்யூப் பண்ணுற. அதனால் உனக்கு 4³ 64, 7³ 243 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த சம்மில் பாரு, உனக்கு வெறும் ஸ்பியர் மட்டும் தான் நீ கம்பேர் பண்ண. பட் நெக்ஸ்ட் சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் மூவ் டு தி 8th question now. இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பாரு, எஸ் solid sphere and a solid hemisphere have equal total surface area. அதாவது இங்கே ரெண்டு ஷேப் நம்ம கம்பேர் பண்ணுறோம். எது, ஒன்று ஸ்பியர், ஒன்று ஹெமிஸ்பியர். அந்த ரெண்டுக்கும் எது சேமாக இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா வந்து சேமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா சேமாக இருக்குது அப்படின்னா அதோட வால்யூம் வந்து இந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. புரிஞ்சுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாரு, சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு, இந்த ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பியர், ஓகே, ஸ்பியர் இஸ் டு ஹெமிஸ்பியர். ஓகேவா. ஸ்பியர் இஸ் டு ஹெமிஸ்பியர். இது ரேஷியோ வந்து நீ எப்படி போடுவேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகாத. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 4πr². ஸ்பியருக்கு வந்து 4πr² வரும். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா r1² அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதேமாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலா வரும், 3πr² எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு நல்லா பாரு, பையுமே உனக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா. இப்போ நீ இது என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ரேடியஸ்க்கான ரேஷியோ கண்டுபிடி. ஸோ r1² பை இந்த r2 கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ r2² which is equal to 3/4 கிடைக்கும். அதாவது இந்த 4 இங்கே கொண்டு வரேன், r2² இங்கே கொண்டு வரேன். இப்போது இது ஸ்கொயர் கேன்சல் பண்ண என்ன பண்ணால் ரூட் எடுக்கலாமா. அப்போ என்ன வரும் உனக்கு, r1/r2 is equal to, இது ரூட் எடுத்தால் உனக்கு என்ன கிடைக்கும், மேலே √3யும் கீழே வந்து உனக்கு 2வும் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரேடியஸுடைய ரேஷியோ. புரியுதா. கொடுத்துருக்கிற க்ளூவான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் அப்படின்ற க்ளூவில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ்க்கான ரேஷியோ கொண்டு வரேன். ஸோ அந்த ரேடியஸ் ஃபஸ்ட்டு எந்த ரேஷியோவில் இருக்குது, √3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா வால்யூம் சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா. இப்போ ரொம்ப சிம்பிள், வால்யூம்க்கான ஃபார்முலா பாரு. வால்யூம்க்கான ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோ, ஸ்பியருக்கு ஹெமிஸ்பியர் தான் நீ எழுத போகிறேன். ஓகேவா. ஸோ ஸ்பியருக்கான வால்யூம் என்ன ஃபார்முலா வரும் உனக்கு, 4/3 pi r³ வருமா. ஸோ நான் as usual r1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன ஃபார்முலா, ஹெமிஸ்பியர்ன்றது இதோட ஆஃப் தானே. அப்போ என்ன பண்ணலாம், இதில் ஆஃப் அப்படியே. ஸோ என்ன போடுவேன், ஆஃப் சேம் 4/3
பை பட் R2ன்னு போட போகிறேன் ஓகேவா. ஏன்னா ரேடியஸ் ரெண்டுமே வந்து உனக்கு சேமாக இருக்குது அப்படின்றதால. இப்போ இங்கேயுமே பாரு எதை நீ கேன்சல் பண்ணலாம், அதே 4/3 கேன்சல் பண்ணிடலாம், பையுமே நீ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ R1 R2 பதிலாக இது ஜஸ்ட் நீ என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ R1 உனக்கு என்ன இங்கே √3 அப்போ என்ன பண்ணலாம், √3³ ஓகே இஸ் டு R2. இங்கே R2 என்னது உனக்கு 2 ஓகே, ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 1/2 ஆஃப் 2³ அப்படின்னு போடுவேன். இப்போ √3³ அப்படின்றது என்னது 3√3 அதே மாதிரி இது என்ன கிடைக்கும் 8/2 வந்து உனக்கு 4 கிடைக்கும். அவ்வளோதான் உன்னோட ஆன்சர். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருங்க 3:√3. ஸோ இதுதான் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 3√3:4. அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ ரெண்டு ஸ்பியர் ஹெமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட வால்யூம் வந்து உனக்கு எப்போவுமே 3√3:4 ரேஷியோவில் தான் இருக்கும் ஓகேவா. Now question number 9. The outer and the inner surface area of spherical copper shell are 576 pi cm square and 324 cm square respectively. Find the volume. So surface area கொடுத்துட்டு வால்யூம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியோவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ என்ன ஷேப் இது, ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் ஓகேவா, ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, அவுட்டருக்கு ஒன்று இன்டருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இன்னருக்கு ஒன்று. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும், 4πr². நான் வந்து என்ன பண்ணுறேன், கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4πr². இதுதான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 576 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 4 இந்த பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 576/4. இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 144. ஸோ 144 வரும். 144 வந்ததுன்னா R is equal to 12 சென்டிமீட்டர். ஸோ அவுட்டர் யூஸ் பண்ணி அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போது இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா 100 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 4πr². ஸோ ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணுறேன். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 324 கொடுத்துருக்காங்க. ஸோ 324 பை. இப்போ நல்லா பாருங்கள், உனக்கு இங்கேயே பை கொடுத்ததால உன்னோட கேன்சலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அப்படி இல்லைனா நீ என்ன பண்ணால் 7 டிவைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஸோ 4 இங்கே வந்து உனக்கு என்னவா வரும், டிவைடில் வருமா. ஸோ 324/4 வரும். இதை கேன்சல் பண்ணால் உனக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 81 வரும். ஸோ 81 R² 81னா அப்போ R வந்து உனக்கு 9. ஸோ 9 சென்டிமீட்டர். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு வி ஃபவுண்ட் ரேடியஸ், அதாவது அவுட்டர் ரேடியஸும் இன்னர் ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி ஹாலோ, இப்போ எப்படி இருக்கும், அது ஹாலோவாக தானே இருக்கும் ஓகே. ஸோ அதோடைய வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஓகேவா. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு போட்டு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், 4/3 பை R³ - R³ ஓகேவா. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, R³ - R³. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணினாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 4/3 × 22/7 × 12³ - 9³ ஓகேவா, -9³. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 4/3 × 22/7 × 12³ என்ன 1728 - 9³ என்ன 729 வரும் ஓகேவா. ஸோ இது நீ மைனஸ் பண்ணனா 4/3 × 22/7 × 999 வருது ஓகேவா, 999 வருது. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, இந்த 3 இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 333 வரும். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் நீ மல்டிப்ளை பண்ண, அதாவது 4 22 333 இதை நீ மல்டிப்ளை பண்ணனா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 29304 வரும் பை 7. இதை நீ 7ஆல் டிவைட் பண்ணனா என்ன வரும், 4 டைம்ஸ் வரும், 1 டைம் வரும், அப்புறம் 8 வரும், அண்ட் தென் நம்பர் 6 வரும், பாயிண்ட் வச்சு போட்டு 2 வரும், 9 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர். 7 டிவைட் பண்ணி நீ அதை ரைட் சைடில் 7 டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. இதுதான் வந்து உனக்கு ஆன்சரில் வரும் ஓகேவா. ஸோ 4186.29 சென்டிமீட்டர் க்யூப் தான் வந்து வால்யூமு க்யூப் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 9th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோ. 2 சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் இன்னர். அதை யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேடியஸை நம்ம டேரெக்டாகவே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. Now let us move to the last question of this exercise, 10th one. இப்போ கொஸ்டின் நம்பர் 10. A container open at the top is in the form of frustum of a cone of height 16 cm with radii its lower and upper ends are 8 cm 20 cm respectively. Find the cost of milk which can be completely filled in a container at the rate of ₹40 per liter. So question புரிஞ்சுதா? இப்போ இந்த டயக்ராம் பாரு.
ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃப்ரஸ்டம் சைடில் ஒரு கோன் இருக்குது, அதோட பேஸ் வந்து 8, பேஸ் ரேடியஸ் வந்து 8, ஹைட் வந்து 16 and 20. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் எழுதிக்கோ அப்படியே கிவன். ஓகே, கிவன் ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் and then capital R is equal to 20 centimeter and then height எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 centimeter. ஓகேவா, ஸோ இதோட வால்யூம் ஃபார்முலா என்ன எழுதிக்கோ. வால்யூம் ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 1/3 pi r square plus r into small r plus small r square into h. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஃபார்முலா, இந்த சம்க்கு அப்ளை பண்ணுற ஃபார்முலா. எல்லா ஃபார்முலாவும் உனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் தான் நீ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சம்ஸ் போட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா, ஸோ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் நான் டேரெக்டாக எழுதிட்டோமா. ஆர் ஸ்கொயர் பெரிய ஆர் ஸ்கொயர் என்ன வரும் 20 ஸ்கொயர்னா 400 வரும். அடுத்து ஆர் இன்ட்டு ஆர், ஸோ 20 இன்ட்டு 8 என்ன வரும் 160 வரும். அடுத்து ஸ்மால் ஆர் ஸ்கொயர் என்ன 64 வரும். இன்ட்டு ஹெச் வர்றதுக்கு அதையும் அப்படியே போட்டுக்கோ. ஓகே, ஸோ என்ன வரும் ரிமைனிங் 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இது 3 ஆட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், இது 4 5 60 624 வரும். ஸோ 624 இன்ட்டு 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 208 வரும். 7 டேபிளில் கண்டிப்பாக உனக்கு கேன்சலே ஆகாது. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி யூ வில் கெட் 73216 டிவைடட் பை 7 வரும். ஓகேவா, நல்லா பாரு, 73216 டிவைடட் பை 7 வரும். இப்போ வால்யூம் மட்டும் நம்ம எழுதலாம் டேரெக்டாக. ஸோ வால்யூம் இது டிவைட் பண்ணிட்டா உனக்கு டெசிமலில் வரக்கூடிய வால்யூம் வந்து 10,459.42 சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். ஓகேவா, நீ டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. இதுதான் வந்து உன்னுடைய டிவிஷனுக்கான ஆன்சர். அதாவது 73216 7 டிவைட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் வால்யூம். இப்போ நெக்ஸ்ட் பாரு, அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம், கொஸ்டினில் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் எ கண்டெய்னர் அட் த ரேட் ஆஃப் ₹40 பெர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம போட்டது எல்லாமே வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்குது, இங்கே கொடுத்துருக்குது வந்து என்ன கொடுத்துருக்காங்க லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர். ஓகேவா, 1000 சென்டிமீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதை என்ன பண்ண நீ இது என்ன பண்ணலாம், இதை நீ கன்வெர்ட் பண்ண லிட்டரை கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ கன்வெர்ட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு 10.459 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அதாவது இது டிவைடட் பை 1000 போடுவோம். டிவைட் பை 1000 போட உனக்கு என்ன கிடைக்கும் 10.459 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ₹40 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு கிடைச்ச இந்த 10.459 லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மறுபடியுமே உன்னுடைய ₹40 மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 418.36. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினில் நான் ஆன்சர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், கால்குலேஷன்ஸ் வந்து உன்னுடைய பார்ட்டு. அதாவது இந்த டிவைடட் பை 7 நீ தான் வந்து டிவைட் பண்ணணும், அதே மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷனும் நீ தான் பண்ணணும். இது வந்து நமக்கு பார்த்தாவே தெரியும். ஓகேவா, இந்த டிவைட் பை 1000 நாட் அன் இஷ்யூ போட்டுடலாம். இந்த 40 நீ வந்து மல்டிப்ளை பண்ணுற. ஸோ வித் திஸ் யுவர் 10th கொஸ்டின் ஓவர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஹிட் லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். So far we have completed 5th chapter fully and then 7th chapter la we have completed 2 exercises. Okay, so lot of exercise solutions are on the way. So என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன்னா நான் எப்போப்பெல்லாம் வீடியோ போகிறேனோ அப்போல்லாம் வந்து உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். You can watch the video and learn. Thank you so much for watching. Take care. Bye bye. Be safe.